வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ் ரீலோடட். சரியாக தாங்க கேட்டிங்க, இது ஹாப்பினஸ் ரீலோடட். உங்களோட சந்தோஷத்தையும் நீங்கள் நினச்ச விஷயத்தையும் நடத்தி வைக்கிறதுக்காக இந்த 9 வார பாபா மகிமை விரதத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. இதை நான் சும்மா சொல்லவே இல்லை. நான் இதை நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இதை என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். அவங்களும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்ததுனால இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து இதை நீங்கள் கடைப்பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்தப்புறமா எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த விரதத்துக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு பாபாவோட சிலை ஒன்று தேவைப்படும். அவருக்கு அணிவிக்க ட்ரெஸ் தேவைப்படும். இந்த ட்ரெஸ் நீங்கள் பாபா சிலை வாங்குகிற இடத்துலையே வாங்கலாம். கிரீடமும் தலப்பா கூட அந்த ட்ரெஸ்ஸோடு கிடைக்கும். அப்புறமா பிளாஸ்டிக் மாலை ஒன்று வாங்கிக்கலாம். இல்லை நீங்களே கையால் மாலை கோக்குறீங்கன்னா இன்னும் சிறப்பு. அதுக்கப்புறமா உங்களுக்கு அபிஷேகத்துக்கு பன்னீரோ இல்லைன்னா ரோஸ் வாட்டர்னு கூப்பிடுவாங்க, பன்னீரோ ரோஸ் வாட்டரோ எடுத்துக்கலாம். இல்லை பாலோ தயிரோ சந்தனமோ எடுத்துக்கலாம். அபிஷேகம் முடித்த அப்புறம் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ், மலர்கள், வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெய்வேத்தியம் உங்கள் கையால் செஞ்ச ஒரு கேசரியோ பாயாசமோ இல்லை சுண்டலோ கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஆரத்தி காட்டுறதுக்கு கற்பூரமும் பாபா மகிமை புக் 9 வார மகிமை புக்குன்னு ஒன்று கிடைக்கும், அந்த புக்கும் தேவைப்படும். ஒருவேளை அந்த புக் உங்களுக்கு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம். அதுவும் கிடைக்கலன்னா நீங்கள் பாபாவோட ஸ்லோகம் ஏதாச்சும் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 9 வியாழக்கிழமை தேவைப்படும். அந்த 9 வியாழக்கிழமையும் நீங்கள் விரதம் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாபா உங்களை பட்னியோட எந்த வேலையும் எந்த விரதத்தையும் செய்ய சொல்லலை. பாபாவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு மன திருப்தியாக செஞ்சாலே போதும். அதனால் பாலோ பழங்களோ இல்லை காஃபியோ டீயோ நீங்கள் குடிச்சிக்கலாம். ஒரு பொழுது சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த விரதத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு தேர்ஸ்டேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பூஜை ரூமை க்ளீன் பண்ணி பூவால் அலங்கரிங்க. பூவால் அலங்கரிச்சப்புறம் பாபாவை வாட்டரால் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ண அப்புறமா இந்த அபிஷேகத்துக்கு வச்சுருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளால் அபிஷேகம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பியும் பாபாவை க்ளீன் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த வாசம் உங்கள் சுவாமி ரூமில் பரவி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை டபுள் ஆக்கும். ஒருவேளை பன்னீர்லால் நீங்கள் பண்ணலை, நீங்கள் தயிரோ பாலோ சந்தனமோ யூஸ் பண்ணிங்கன்னா பாபாவை திருப்பியும் வாட்டரால் க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம் அந்த சிலைக்கு வச்சு ட்ரெஸ் போட்டு கிரீடம் வச்சு டர்பன் போட்டு மாலை போட்டு அவரை எவ்வளோ சிறப்பாக அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக அலங்காரத்தை பண்ணுங்க. இப்போது நீங்கள் கையால் செஞ்ச கேசரியோ பாயசமோ சுண்டலோ இல்லைன்னா உங்களால் பண்ண முடியலைன்னா பிஸ்கெட்டோ இல்லை வீட்டில் இருக்க சர்க்கரை கூட ஒரு கப்பில் வச்சு பழத்தோடையும் வெத்தலை பாக்கு பூவோடையும் நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம். செஞ்ச அப்புறமா நீங்கள் அந்த பாபா விரத புக்கை எடுத்து படிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் 4 லைனோ 4 பேஜோ இல்லை ஃபுல் புக்கையோ நீங்கள் படிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த புக்கு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பாபாவோட ஸ்லோகத்தை சொல்லலாம். இல்லை ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு 108 வாட்டி சொல்லலாம். சொல்லி முடித்த உடனே ஆரத்தி காட்டிடுங்க. ஆரத்தி காட்டிட்ட அப்புறம் அந்த ஆரத்தியையும் நெய்வேத்தியத்தையும் 5 இல்லை 10 பேருக்கு குறைஞ்சது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நெய்வேத்தியத்தை ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த நெய்வேத்தியத்தை ஷேர் பண்ண அப்புறமா நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு உங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிடலாம். இப்போது இதே மாதிரி 9 வாரம் இந்த விரதத்தை இருந்துட்டு 9வது வாரம் கோவிலுக்கு போகணும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற நெய்வேத்தியத்தை கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போங்க. அங்கே வர பக்தர்களுக்கு பாபாவுக்கு நெய்வேத்தியம் பண்ண அப்புறமா அங்கே வர பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுங்க. கொடுக்கும்போது 9 வார விரத புக்கோடு சேர்த்து கொடுத்தா இன்னும் விசேஷம்.
உங்களுக்கு புக்கு இல்லைன்னா பாபா ஃபோட்டோவோ கீ செயினோ பெண்டன்ட்டோ எதையாச்சும் பாபா முகம் பதிஞ்ச எந்த பொருள் கூட கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால பாபாவோட மகிமையை ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நீங்கள் நினச்ச காரியத்தை பாபா நடத்தி வைப்பார். இது மாதிரி முடித்த அப்புறமா நீங்கள் நினச்சதை நடக்கும் நம்பிக்கையோட வீட்டுக்கு திரும்பி வாங்க. உங்கள் நம்பிக்கை தாங்க பாபாவோட ரொம்ப பிடிச்ச விஷயம். பாபா நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக நடத்தி வைப்பார். சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிரசாத நைவேத்தியம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஆண் குழந்தைக்கு வீட்டில் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவர் தான் உங்கள் வீட்டு பாபா. ஒருவேளை ஆண் குழந்தையோ இல்லை ஆண் பிள்ளையோ உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒரு 5-10 பேருக்கு அந்த நெய்வேத்தியத்தை தாராளமாக சரளமாக எப்போதும் போல் கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாபாவுக்கு பிடிச்ச கலர் வெள்ளை மற்றும் மஞ்சள். ஸோ நீங்கள் பாபாவுக்கு சூஸ் பண்ணுற ட்ரெஸ்லேயோ இல்லை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுற விஷயத்துலையோ இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற பூவோட கலரோ மஞ்சளோ வெள்ளையோ இருந்தால் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி பாபாவுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி பாபாவை மனசில் நினச்சி இந்த விரதத்தை இருந்துட்டு வாங்க. ரொம்ப விசேஷமான பலனை அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஒருவேளை நீங்கள் இந்த 9 வாரத்தில் ஒரு வாரத்தை உங்களால் பண்ண முடியலைன்னா வருத்தப்படாதீங்க. அடுத்த வாரத்துலேருந்து அந்த எண்ணிக்கையை கால்குலேஷனை வச்சுட்டு நீங்கள் 9 வார விரதத்தை கண்டினியூ பண்ணி முடிக்கலாம். இது ஆண் பெண் குழந்தைகள் யார் வேணாலும் இந்த விரதத்தை பண்ணலாம். ஜாதி மதமும் இதில் ஒரு இடையூறு இல்லைங்க. ஏன்னா இது ஒரு மிராக்கிள் விரதம். இது ஒரு அற்புதமான ஒரு விரதம். இதை நான் செஞ்சு நிறையா பலன் எனக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நண்பர்களான உங்களுக்கும் பாபா இந்த பலன்களை வழங்கணும்னு நான் பாபாவை வேண்டிக்கிறேன். நீங்களும் பாபாவை வேண்டி இந்த விரதத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கூடிய சீக்கிரம் உங்கள் லைஃபுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வர விஷயத்தோட உங்களை மீண்டும் இதே சேனலில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையட்டும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ் ரீலோடட். சரியாதாங்க கேட்டீங்க, இது ஹாப்பினஸ் ரீலோடட். உங்களோட சந்தோஷத்தையும் நீங்கள் நினச்ச விஷயத்தையும் நடத்தி வைக்கிறதுக்காக இந்த 9 வார பாபா மகிமை விரதத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிற ஒவ்வொருவரும்